வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? நான் சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பையன். ஸ்டாக் மார்க்கெட்ல 5 லட்ச ரூபா பக்கம் லாஸ் பண்ணிட்டேன். ஓகே, இதுக்கு மேல வாழ்றது வேஸ்ட், தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல போய் உக்காந்துட்டேன். ஓகேங்களா? ஸ்க்ரீனை பார்க்குறேன், 5 லட்ச ரூபா கடன் இருக்கு. எப்படி கட்ட போறேன்னு தெரியல. எனக்கு சம்பளம் 24,000 தான். ஓகேங்களா? 2024ல சரிங்களா? 2023ல காலேஜ் முடிக்கிறேன். 2024ல இந்த சம்பவம் நிறைய லாஸ் பண்ணேன். வீட்டில் சொல்ல முடியல, நிறைய கடன் வாங்கிட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே, இதுக்கு மேல லைஃப் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் உக்காந்துட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் ட்ரெயின் கரெக்டாக குட்ஸ் ட்ரெயின் வருது. நான் எந்திரிக்கிறேன். எதுக்காக எந்திரிக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். ஓகேவா? குட்ஸ் ட்ரெயின் வரப்ப ஒருத்தன் பிளாட்ஃபார்ம்ல இருந்து எந்திரிச்சு நிக்கிறான்னா எதுக்காக நிக்கிறான்னு தெரியும். அந்த நேரம் பின்னாடி இருந்து ஒரு கை என்ன உட்கார வச்சுச்சுங்க. ஓகே, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஃப்ளாஷ்பேக்ல என்ன பண்ணிட்டு இருந்தேன் பார்த்துருமா? எல்லாரும் இருந்தாங்க. 2023ல நான் காலேஜ் முடிக்கிறேன். கொஞ்சம் படிக்கிற பையங்க சரிங்களா? எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூலே வேலை கிடைச்சிருச்சு. காக்னிசன் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ என்னாச்சு அப்படின்னா, ஓகே இதே சம்பளத்தை வச்சு வாழணுமா அப்படிங்கிற தாட் தான் என் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஓகே என்ன பண்ணலான்னு பார்க்கறது தான் யூடியூப் வீடியோ, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அண்ட் டெலகிராம் டிப்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து ஓகே நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பண்ணாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸு ட்ரிக்ஸு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் உள்ள வந்தேன். ஓகேங்களா? வரும்போது 10,000 ரூபாய் எடுத்துட்டு தாங்க வந்தேன். ஒரே வாரம்ல 3 நாள்ல அந்த 10,000 ரூபாங்கிறது எனக்கு 14,000 ரூபாய் மாறிடுச்சு. ரொம்பவும் ஹாப்பி. நான் என்ன பண்ணிட்டேன், வீட்டுக்கு போய் எங்க அப்பாட்ட, அப்பா இதுக்கு மேல நம்ம இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வாடகை வீட்டுல இருக்க மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்றேன். எங்க வீட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன்டா வேற ஏதாவது ஆஃபர் லெட்டர் வாங்கியிருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. எங்க அம்மா ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்கன்னே சொல்லலாம். ஆனா அவங்களுக்கு தெரியாது நான் ஸ்டாக் மார்க்கெட் பண்ணி 5 லட்ச ரூபா லாஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நாம தான் ப்ராஃபிட் பண்றோமே அப்படின்னு சொல்லிட்டு லோன் வாங்குறேன். ஓகேவா? பர்சனல் லோன் வாங்குறேன், ஆன்லைன்ல வாங்குறேன் லோனு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கடன் வாங்குறேன். கடனே கிட்டத்தட்ட என்னால 5 லட்ச ரூபா வரைக்குமே புரட்ட முடிஞ்சுங்க. தாராளமா புரட்டினேன். ஓகேங்களா? அப்ப எனக்கு ஒரு கரண்டா ஒரு லவ்வுமே எனக்கு ஓடிட்டு இருந்துச்சுங்க. பொண்ணு பேர் சொல்லலாம். ஓகே ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க பேர் கவிதா. ஓகேங்களா? ரொம்ப நல்ல பொண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. என்னை புரிஞ்சு காலேஜ் டைம்ல இருந்தே வந்துட்டு இருந்த லவ் எங்களுக்கு. ஓகேங்களா? அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, நான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல வந்ததுல இருந்து அவங்க கூட பேசுற டைமையும் கம்மி பண்ணிட்டேன், எல்லாத்தையுமே கம்மி பண்ணிட்டேன்னே சொல்லலாம். சரிங்களா? அவங்க கூட என்ன பேசுறதே ஸ்டாப் பண்ற அளவுக்கு போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்கன்னு ஏன் சொல்றேங்கிறத நான் கடைசியில சொல்றேன். என்ன ஆச்சு அப்படின்னா, நான் சார்ட்ல கொடுத்த இண்டெக்ஸ் கணக்கோட அவங்க மேல நான் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேவா? ட்ரேடிங் வீக்குள்ள போவேன். சார்ட்ல பட்டாசா அனலைஸ் பண்ணுவேன். கரெக்டா ட்ரேட் எடுப்பேன். பர்ஃபெக்டான என்ட்ரி எக்ஸிட் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குங்க. நீட்டா லாஸே இல்லாம ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல அவங்கள்ட்ட இருந்து ரொம்ப நாள் கழிச்சு, அதான் சொல்றேன்ல, நான் 2-3 வாரமா அவங்க கூட பேசல. திரும்பவும் ஃபோன் வந்துச்சு. டேய் நான் உங்க கூட பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நான் இருந்துட்டு ஃபியூச்சரை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் இப்பதான் அப்ப எனக்கு கொஞ்சம் அகங்காரம். ஓகேவா? நான் அப்பதான் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கோம்ல, நம்ம பேசிக்கலாம், அவள்கிட்ட எங்க போயிட போறா நம்மளை விட்டு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டேங்க. ஓகேங்களா? என்னாச்சு அப்படின்னா, இப்ப ஃபியூச்சர் ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன்னா, அவங்க இருந்துட்டு ஃபியூச்சரை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இருந்துட்டு அப்ப என்ன தெரியுமா சொன்னேன், இப்பதான் நான் ஃபியூச்சரை பில்ட் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம ஃபியூச்சரை பத்தி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பேசிக்கலாம் அப்படின்னு ஆங்காரமா சொல்லிட்டேன். அவங்களுக்கு என்ன மனசுல பட்டுச்சுன்னு தெரியல, என் கூட பேசுறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனா அப்ப நான் ட்ரேடிங்ல இருந்த ஃபோக்கஸ்ல யாரை பத்தியுமே கவலைப்படல. ட்ரேடிங் ட்ரேடிங் ட்ரேடிங், வேலைக்கு போவேன், வேலைக்கு போற இடத்துலயே ட்ரேட் பண்ணுவேன், நல்லா ட்ரேட் பண்ணுவேன். ஏன் எங்க டிஎலுக்குமே நான் அட்வைஸ் பண்ணேன்னா பாத்துங்க, சார் எதுக்கு சார் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்றீங்க, டைரக்டா ஸ்டாக் ட்ரேடிங் பண்ணுங்க, F1O பண்ணுங்க, நிறைய ப்ராஃபிட் பண்ணலாம், எங்க ஷேருக்குமே நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் கதையே ஆரம்பிக்குது. என்ன ப்ரோ அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம மேலே ஏறுறோமோ அந்த அளவுக்கு நம்ம கீழே விழாம இருக்கணும். ஆனா நான் அங்க இருந்து கீழே விழுந்தேன். கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா கடன் வாங்கியிருந்தேன். ப்ராஃபிட்டா மட்டுமே 2 லட்ச ரூபாய்க்கு மேல பண்ணியிருந்தேன். 7 லட்ச ரூபா. ஓகேங்களா? இப்பதான் மார்க்கெட்டு ரொம்பவும் எனக்கு பாடத்தை கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னே சொல்லலாம். நிறைய லாஸ் பண்ணேன். ரெக்கவரி பண்ணுன்னு சொல்லி இன்னும் நிறைய லாஸ் பண்ணேன். அதையும் ரெக்கவரி பண்ணுன்னு சொல்லி மொத்தமா லாஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் என் ப்ராஃபிட் தான் லாஸ் ஆச்சு. அடுத்து என் கேபிட்டல் தான் லாஸ் ஆச்சு. அடுத்து நான் கடன் வாங்கி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேங்க. ஓகேவா? அந்த 5 லட்ச ரூபா கடன் வாங்கினல அது எல்லாமே செட்டில் பண்ணிட்டு திரும்பவும் லாஸ் ஆனோடனே திரும்பவும் நான் கடன் வாங்கி ட்ரேட் பண்றேங்க. நினைச்சு பாருங்க, அந்த கடன் கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா பக்கம் வாங்கிட்டேன். ஏன் அப்படின்னா, லாஸ் பண்ணா என்ன, ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப லோனு அது இதுன்னு சொல்லி வாங்கி தள்ளிட்டேன். ஆனா என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, அதையுமே நான் லாஸ் பண்ணிட்டேங்க. ஓகேவா?
இப்போ நான் லாஸ் பண்ணிட்டு உக்காந்துருக்கேன். ஓகேவா, எதுவுமே அப்படி பிளாங்கா இருக்கு. நினைச்சு பாருங்க, 23,000 தான் உங்க சம்பளம். ஆனா நீங்க 5 லட்ச ரூபா கடன் கட்டணும், இஎம்ஐ கட்டணும். அதுவும் கடனா கூட ஃப்ரெண்ட் கிட்ட வாங்கியதை கூட அப்புறம் கட்டிக்கலாம். இஎம்ஐனா அப்பயே அடுத்த மாசமே கட்டணும். என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவ்வளோதான், போச்சு, லைஃபே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து உக்காந்துருக்கேன். அந்த கவிதா பொண்ணுட்டு இருந்து ஒரு கால் வருது. இல்லை, இது நமக்குள்ள செட் ஆகாது. ஓகேவா, நாம பிரேக்கப் பண்ணிக்கிறது நல்லதா படுது அப்படின்னு சொல்றாங்க. என்னோட ஸ்க்ரீன்ல 5 லட்ச ரூபாய் பார்க்குறேன். எனக்கு இப்போ காசும் போச்சு, என் காதலும் போச்சுங்க. ஆனா அந்த பொண்ணு இப்படி சொல்லுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. நீங்க சொல்லுங்க, ஒரு பொண்ணு கூட நீங்க இன்ட்ராக்ஷன்லேயே இல்லை. ஓகேவா, அவங்க உங்க கூட இருப்பாங்களா? அது தப்பு சொல்ல முடியாதுல்ல, அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க. ஓகேவா, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஃபோன் கால் எடுத்துட்டு அந்த ஃபோன் இப்படி கை நடுங்குது. எனக்கு அப்படி இப்படி வைக்கிறேன், இப்படி நடுங்குது கை. ஃபோன் கீழே விழுந்துடுச்சு. குட்ஸ் ட்ரெயின் வருது. ஓகேவா, கரெக்டாக நான் எந்திரிக்கிறேன். ஓகே, இதுக்கு மேலே லைஃப் ஒன்றும் இல்லை. ஓகேவா, ஃபினிஷ், டன், ஐ எம் டன் அப்படிங்கிற மாதிரி நான் எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு கரெக்டாக ட்ரெயின் இப்படி கிராஸ் ஆகிற டைமில் ஒரு கை என்ன உட்கார வைக்குது. யாருப்பா அது அப்படின்னு பார்த்தா, கடவுள் மாதிரி ஒரு வயசான தாத்தா. என்னப்பாச்சு, இங்கிலீஷில் பேசினார் மனுஷன். லைஃப் ஹெவியாக இருக்குல்ல அப்படின்னாரு. நான் இருந்துட்டு, அதான் ட்ரெயின் இப்படி மூவ் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே எங்கே விழுவுறது, அடுத்த குட்ஸ் ட்ரெயின் எப்போ வருதுன்னு தெரியல. ஓகேவா, நான் இருந்துட்டு அந்த தாத்தா வந்து உட்காந்து இப்படி தோல் மேலே கையை போட்டார் எந்திரிக்க முடியாத அளவுக்கு. இல்லை தாத்தா, இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் பண்ணேன், ஒரு 5 லட்ச ரூபா லாஸ் ஆச்சு, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்பவும் கஷ்டமாக இருக்குப்பா, கஷ்டமாக இருக்கு தாத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அவங்கள்ட்ட. அவங்க இருந்துட்டு ஒன்றும் இல்லை, இப்போ நடந்ததை நீ வீட்டில் போய் சொல்லு, எதுவும் பண்ணிக்காத. ஓகேவா, இது லைஃப் இல்லை. ஓகேவா, இந்த லைஃப் உனக்கு சேஞ்ச் ஆகும். 5 லட்ச ரூபா கடனுங்களாம் பயந்துக்காத அப்படின்னு சொல்றாரு மனுஷன். ஓகே, இப்போ எப்படி வீட்டில் சொல்றதுன்னா பயம். நான் இருந்துட்டு வீட்டில் போய் அழுதுட்டு, இந்த மாதிரி நான் டேரெக்டாக 5 லட்ச ரூபா லாஸ் பண்ணுன்னு சொல்லல, இந்த மாதிரி ஒரு கஷ்டம், நான் சூசைட் பண்ணிக்கலான்னு போனேன். அங்கே ஒரு தாத்தா தான் இருந்துட்டு, இல்லை இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி என்னை இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். எங்கள் வீட்டில் முதல் 2 அடி அடித்தாங்க. அப்புறமேட்டு ஓகே இதோட பண்ணி நம்ம கடனை கட்டிடலாம்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவோட செயினெல்லாம் வச்சு நாங்கள் அந்த கடனை அடைச்சிட்டோம். ஓகேவா, 2024 இதெல்லாம் நடக்குது. 2024 அதாவது 6 மாதத்துக்கு அப்புறம் என் ஸ்கில்லை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறேன், ஸ்கில்லை அப்கிரேடும் பண்ணுறேன், நல்லா ஸ்கில்லை லேர்ன் பண்ணிவிட்டு நல்ல பேக்கேஜுக்கு வேலை செய்ய ஆரம்பித்தேன். ஓகேவா, இப்போ நல்ல பேக்கேஜில் இருக்கேன். எங்கள் அப்பாட்ட நான் சொன்ன மாதிரியே என்னாச்சு அப்படின்னா, சொந்த வீடு வாங்குவேன்னு சொன்னால் சொந்த வீடு வாங்கிட்டேன். இஎம்ஐல தான் வாங்கியிருக்கேன். இஎம்ஐயை நானே கட்டிட்டு இருக்கேன். இப்போ நாங்கள் வாடகை வீட்டில் இல்லை, எல்லாருமே சந்தோஷமா இருக்கோம். இத்தனை காரணம் அந்த தாத்தா சொன்ன ஒரு வார்த்தை. ஓகேவா, இது பிரச்சனையே இல்லை. அந்த கவிதாங்கிற பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொன்னல, அந்த பொண்ணையே நான் இப்போ கல்யாணமும் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த கதையை நமக்கு சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த மனுஷன் அழுதுகிட்டே அப்படி சொன்னாரு. அந்த தாத்தா மட்டும் வந்து அந்த கையை அப்படி வச்சு நான் உட்கார வைக்கல அப்படின்னா இந்நேரம் என் போட்டோவுக்கு மாலை போட்டிருப்பாங்க ப்ரோ. இப்ப நானும் கவிதாவும் மாலையில இன்னும் 2 மாசத்துல இருக்க போறோம் ப்ரோ. உங்களுக்கு என்னோட மேரேஜுக்கு இன்விடேஷன் அனுப்புறேன் ப்ரோ, கண்டிப்பா வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சாரு. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாருமே லாஸ் பண்ணுவோம். ஓகேவா, இந்த மனுஷன் அந்த தாத்தாவை பார்க்கல. லைக் தாத்தாவா கடவுளா என்னன்னு எனக்கு தெரியல. ஓகேவா, அது ஒரு கடவுள் தான். அதுக்கப்புறம் அந்த தாத்தாவை அவர் பார்க்கவே இல்லையா. ஓகேவா, இப்போ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்லேயும் சரி பிஸ்னஸ்லையும் சரி எதாக இருந்தாலும் லாஸ் வரும். லாஸை ஃபேஸ் பண்ணுங்க, வீட்டில் போய் சொல்லுங்க, மனசை விட்டு பேசுங்க. அப்போ தான் எப்படி சொல்கிறது, நம்ம லைஃப்பை நம்ம முடிச்சுக்கிறது எந்த விதத்துலையும் சொல்யூஷனாக இருக்காது. ஓகேவா, பிரச்சனை இல்லாத மனுஷங்க யாருமே இல்லை. எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு உண்டு. அந்த தீர்வை நாம் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த கதையை எனக்கு ஷேர் பண்ண அந்த ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகேவா, இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு உங்களுக்கும் தேங்க்ஸ். இவ்வளோ நேரம் பார்த்துக்கு உங்களுக்கும் தேங்க்ஸ். ஓகேவா, உங்கள் ஸ்டோரி என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். லிங்க் நான் யூடியூப்லேயே கொடுத்துருக்கேங்க. ஓகேவா, இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. டாடா, டேக் கேர்.